தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நல் வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையில் நடத்துவீராக. அடியனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற, தியானிக்கிற, இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய இனிய பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், இன்பமான பிரசன்னம், ஆளுகையின் பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் வார்த்தை. இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், நானே வாசல். இயேசு அன்பின் வாசல். இயேசு கிறிஸ்து வாழ்வின் வாசல். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தின் வாசல். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வாசல். இயேசு கிறிஸ்து செழிப்பின் வாசல். இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் வாசல். இயேசு கிறிஸ்து மீட்பின் வாசல். இந்த காரியங்களை ஜெபத்தோடு, வேத புஸ்தகத்தை கொண்டு ஆதாரத்தோடு தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்க எல்லா வளமுடனும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க மனம் மாறி போகும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.